குட் மார்னிங் சாரி குட் ஆஃப்டர்நூன். என்னோட பசங்க போட்ட சண்டையில் மார்னிங் எது ஆஃப்டர்நூன் எதுன்னே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ சண்டேனால நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வடித்த சாதம், மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. ஸோ எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக மீன் பொரிச்சது செய்யலான்னு இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி செஞ்சது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன். ஸோ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக எப்படி செய்கிற மாதிரி உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் பொடி, எண்ணெய், உப்பு இதெல்லாம் போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக எனக்கு மீன் பொரிச்சது செய்யணுன்ற ஐடியாவே இல்லை. எனக்கு மட்டும் இந்த ஆயில் ஃப்ரை டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு மீன் பொரிச்சது செய்யலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வாழை இலையெல்லாம் இல்லை. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து வாழை மர இலை வந்து இந்த பக்கத்தில் விழுகும். இதை அவங்கக்கிட்ட கேட்டு ஓசியில் ஒரு வாழை இலை வாங்கிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கொடுத்தா மீன் பொரிச்சது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ட்ராப் ஆகிடும். இங்கெல்லாம் மீன் ஃப்ரைக்கு வந்து கார்ன் பவுடர் எல்லாமே போடுவாங்க. பட் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் கார்ன் பவுடர் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். வெறும் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது மூணு மட்டும்தான். பட் இங்கே போடுவாங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் வெறும் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் எனக்கு போடுவேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து மீன் பொரிச்சதில் வந்து மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம வாழையில வாங்கிட்டு வந்துடலாம். கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏ வாழை வந்துடுச்சு. நமக்கு வந்து ஒரு ஃபுல் பெரிய வாழை இலை கிடச்சிச்சு. இதில் வந்துட்டு நம்ம மீன் பொரிச்சது செய்யணும். ஆயில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இடித்த இஞ்சி பூண்டு இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக சேர்த்துருக்கேன். பழுத்து தக்காளியாக 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தீயில் வந்து வாட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வாழை இலை அப்போ தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம ஃபிஷ்ஷை வச்சுட்டு நம்ம ஃபோல்டு பண்ணும்போது சீக்கிரம் வந்து வாழை இலை கிளியாது. ஸோ அதுக்காக தான் நல்லா வாட்டி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நீல மீனாக வச்சிட்டோமா, ஸோ அதனால் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ தானே நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ எனக்கு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி மின்ஸாக வைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக வச்சிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ டேஸ்ட்டு தானே நமக்கு முக்கியம், ஃப்ளேவரும் டேஸ்ட்டு தானே இப்போ நமக்கு முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக ட்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண ஃபிஷ்ஷை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி திருப்பி மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த வாழை இலையோட அந்த எக்ஸ்ட்ராக்கெலாம் அந்த மீனில் போய் சேர்ந்து ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, செஞ்சது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். அவ்வளோதான், மீன் பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ டேஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொடுப்போம். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ பொழிச்ச மீனை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக வெங்காயம், கொத்தமல்லி, லெமன் 3 வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து லெமன், வெங்காயம் இதெல்லாம் நல்லா அந்த மீன் பொழிச்சதில் போட்டு லெமனை வந்து பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் கொடுத்துருக்கேன்.
அவ்வளோதான். மீன் பொழிச்சதுக்கு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. கிரேவியில் நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றிருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் சேர்த்து மீன் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பசங்களுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், பிடிச்சி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.